திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 692, அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகல். இசைச்சன் என்பவர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் யமுனை ஆற்றங்கரையில் உள்ள தமனியபுரம் என்னும் நகரில் வாழ்ந்து வந்தவர். வேதம் முதலிய கலைகள் பலவற்றையும் ஓதி உணர்ந்தவர். இவர் இளமையில் இருக்கும்போது இவரது தாய் தந்தையர் இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தனர். தனி மனிதனாக ஒரு இளைஞனாக இருந்தாலும் தானாகவே உழைத்து கல்வியில் நாட்டம் கொண்டு நன்கு படித்து ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினார். இவரது குணநலன்களை அறிந்த அந்நாட்டு மன்னனாகிய உதயணன் அவரை அரசவைக்கு அழைத்தார். அவரது திறமையைக் கண்டு வியந்து அவரை தனது உயிர் தோழனாகவும் மந்திரியாகவும் ஆக்கினார். அரண்மனையிலேயே தங்க வைத்தார். மன்னரின் மனைவி இறந்த சோகத்தில் அம்மன்னன் வருந்தி இருந்த பொழுது இசைச்சன் ஆறுதல் கூறி மன்னரை தேற்றினார். இங்கனம் அரசு மற்றும் குடும்பத்தின் எல்லா வகையிலும் அரசருக்கு நன்மை தரும் வகையில் நன்மைகளை செய்து வந்தாலும் அவருக்குரிய அரசபோகங்களை ஏதும் விரும்பாமல் அடக்கத்தோடே இருந்தார். இவரது அடக்கத்தையும் தன் மீது வைத்துள்ள அன்பையும் பார்த்து அரசர் வியந்தார். மன்னர் உதயணன் ஒரு முறை மகத தேசத்து மன்னனாகிய தருசகனுக்கு போரில் படைகளோடு சென்று உதவினார். அதற்கு நன்றிக்கடனாக தனது தங்கை பதுமாவதியை மனம் செய்து கொள்ளுமாறு உதயணனை வேண்டினார் அந்த மன்னர். அதற்கு உதயணன், எனது நண்பன் இசைச்சன் மனம் முடித்த முன்னரே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றார். அதன்படியே மன்னர் தனது நண்பருக்கு ஒரு ராஜகுமாரியை மனம் செய்து கொடுத்து பொன்னும் பொருளும் பரிசாய் தந்து மகிழ்ந்தார். மன்னர் விரும்பியவற்றை தாம் விரும்பாதிருத்தல் அம்மன்னரால் நிறைந்த செல்வத்தை கொடுக்கச் செய்யும் என்பதை மன்னர் விளைப விளையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிறர் பொருளில் ஆசைப்பட்டால் சிறுமை, எப்பொழுதும் அடங்கியிருத்தலே பெருமை.